பொழுது அவர்களோடு நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். ஐயா, நாம் அடுத்த 6 நாட்கள் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும். உயிரை கொடுத்து, நம்முடைய உயிரை கொடுத்து இங்கே உட்கார நாம ஜெயிக்க வைக்கணுங்க. அண்ணன் இந்த அலையன்ஸ் அமைவதற்கு, இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் டிடிவி அவர்கள். அதை பத்தி நாங்க சொல்ல விரும்புறோம். டிடிவி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தான். என்னுடைய ஆதரவு மோடி அவர்களுக்கு. நான் எங்கேயும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில நான் கையில் இருந்து கொடுத்து பழக்கப்பட்டவன், எடுத்து பழக்கப்பட்டவன் கிடையாது என்று சொன்னான். அதனால இந்த அலையன்ஸ்ல, இந்த கூட்டணியில இவ்வளவு சீட்டு கொடுங்க, அவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். இங்கே உங்களுக்கு தெரியும், தேனியில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய புதல்வன் இங்க எம்பியா இருந்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இல்ல அண்ணன் டிடிவி அவங்க நிக்கட்டும், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி அண்ணன் நின்னா தான் சரியா இருக்கும். எல்லோருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னாங்க, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்லங்க. ஏதோ தேர்தலுக்கு முன்னாடி இணைஞ்சாங்க, தேர்தலுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வேலை பார்க்க போவாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கூட்டணி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி 2026 அரசியல் மாற்றம் வருவரை இந்த கூட்டணி ஓய போவதில்லை. எதுக்கு அரசியல் மாற்றம் வரணுங்க? தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக, தாய்மார்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக, தாய்மார்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசினுடைய எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் களத்தில் இருக்கணும், கடுமையாக பாடுபட வேண்டும். மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்திலையும் ஒரே பேச்சு தான் பேசுறார். என்ன பேச்சுனாங்க, 33 மாதமாக அவருடைய சாதனையை எங்கேயும் பேசல. எப்படிங்க பேசுவார் அவர் சாதனைய? தமிழகத்தை டாஸ்மார்க் வருமானத்தை நம்பர் 1 மாநிலமா மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க? தமிழ்நாட்டை கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க?